ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சிசல்ஸ் நாட்டுடைய 25 ரூபீஸ் கரன்சி நோட்டை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த கரன்சி நோட்டுடைய முன்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இடதுபுறத்தில் வந்து ராஸ்காஸ் ரோத்பேனியா அன்னைங்கிறதும் கார்டோனியா அன்னைங்கிறத தாவர இனத்தை சேர்ந்த மலரையும் தாவரத்தையும் அதில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸுங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபக்கம் சிசல்ஸுங்கிற ஒரு புறாவை வந்து அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தீவு கூட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தான் இந்த புறா வந்து வசிக்கிறாங்க. அந்த புறா தான் சிசல்ஸ்ன்னு சொல்கிறது படுது. சிசல்ஸை பற்றி சொல்லணுன்னாக்கா இது வந்து இந்திய பெருங்கடலில் உள்ள 115 தீவுகளை கொண்ட ஒரு தீவு நாடு. இது வந்து இதன் தலைநகர் வந்து விக்டோரியா. சிசல்ஸு கிழக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து 1500 கிலோமீட்டர் கிழக்கே இருக்கின்றது. இது அதில் தெற்கே பார்த்தீங்கன்னாக்கா மயோட்டோ, மடாசுகர், மொரிஷியஸ் போன்ற நாடுகளும் அதில் இருக்குது. இதனுடைய மொழி என்னான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழி. இது 1976ஆம் ஆண்டு தான் பிரிட்டிஷ்லேருந்து இவங்க விடுதலை பெற்றிருக்காங்க. அதனுடைய படத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த 25 ரூபீஸ் கரன்சி நோட்டை. இதனுடைய தற்போதைய மதிப்பு என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.